புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 46 முதல் 56 வரை. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் 3 விதமாக காணலாம். 1. நம்பிக்கையின் பாடல். முதிர்ந்த வயதில் கருத்தாங்கிய எலிசபெத் அம்மாளும் கணவனையே அறியாத அன்னை மரியாளும் இறைவனின் அருளால் கருத்தாங்கினர். இவ்விரு உறவுகளின் சந்திப்பால் இறைவனால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற ஆணித்தரமான விசுவாசத்தால் எழுந்த நம்பிக்கையின் பாடலாக அமைகிறது. 2. புகழ்ச்சியின் பாடல். தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்று தாம் பெற்ற அருளுக்காகவும் இறைவனின் மீட்பு திட்டத்தில் தன்னை கருவியாக பயன்படுத்தியதற்காக இறைவனை புகழும் புகழ்ச்சி கீதமாக விளங்குகிறது. 3. புரட்சி கீதம். ஆம் என்று சொல்லி யூத சமூகத்திற்கு புரட்சி பெண்ணாக விளங்கிய அன்னை மரியாள் இயேசுவின் பிறப்பால் இச்சமுதாயத்திற்கு நிகழப்போகும் மாற்றங்களை இப்பாடல் வரிகள் வழியாக புரட்சிகரமாக எடுத்துரைக்கிறார். ஆகவே இத்திருவருகை காலத்தின் இறுதி நாட்களில் இருக்கின்ற நாமும் நம்முடைய எண்ணங்களில் தொலைநோக்கு பார்வையுடனும் நம்முடைய செயல்களால் பிறருக்கு நம்பிக்கை தரும் கருவிகளாகவும் அன்னை மரியாளின் பண்புகளை நமதாக்கி நம் வாழ்வால் இறைவனை புகழ்ந்து பிறக்கவிருக்கும் இயேசு பாலகனை நம் இதயத்தில் தாங்கிட மகிழ்ச்சி நிறை உள்ளத்தோடு ஆவலாய் காத்திருப்போமாக. இறைவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.